ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளியோதரை ரெசிபி. கோவிலில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் உள்ள புளியோதரை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் கலருக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க ரோஸ்ட்டாக. இதுக்கு இடையில நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்டில் மாற்றிக்கிட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் நல்லா வறுத்து அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு இடையில நம்ம இதுக்கு தேவையான நான் 2 டம்ளர் ரைஸ் ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ரெஷர் குக்கர் பண்ணும்போது ரைஸை நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா உதிரியாக வரும் சாதம். ஸோ கடாயை ஹீட் பண்ணி நான் இதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. தாளிச்சிட்டு புளியை நல்லா கரைச்சி இந்த தாளிப்பிலே வடிகட்டி ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி 1 லிட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும். இது நல்லா புளி தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இருந்துச்சுனாலும் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஜாக்கரி தூள் போட்டிங்கன்னா அந்த புளிப்புக்கும் இனிப்பு கலந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஜாக்கரி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை கட்டி இருந்தாலும் வெல்லம் ஒரு கட்டி போடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்கான பேஸ்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஆற வச்ச சாதத்தில் இதை கொட்டி கிளறுங்க. கிளறும் போது நீங்கள் நல்லெண்ணெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு கூட நீங்கள் கிளறிக்கலாம். அப்படியே கோவில் புளி சாதம் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலான்னாலும் இதை பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.